ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மென்று மாறாதவரே நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பெண்கள் கூடுகையில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒன்றாக இணைந்த ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு அப்பா இங்கு நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வேளையில் ஆண்டவரே, அடிமை மறைத்து நீங்கள் இடைப்படுங்க. சொல்லும் கர்த்தாவே, அடியேன் கேட்கிறேன் என்றபடியாக அப்பா சாமுவேல் கேட்டபடியாக ஆண்டவரே நாங்கள் காது கொடுத்து கேட்க ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை மறைத்து நீங்கள் இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இந்த இதை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறாருன்னா, இந்த அதிகாரத்திலே அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி அப்படின்னு சொல்கிறாரு. சீசர்களை பார்த்து தான் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. என்ன லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்னா, அவங்க அவங்களுடைய ஜீவிய காலம், அவங்களோட ஆவிக்குரிய ஜீவிதம், அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாதபடி பாதியில் அவங்க ஓட்டம் முடிஞ்சு போச்சு. அவங்க எல்லாத்தையும் இழந்து போயிட்டாங்க. ஏன் லோத்தின் மனைவியை நினச்சி கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு? ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஏன் பாசிட்டிவ் கேரக்டர் நினச்சிக்க சொல்லிக்கலாம். சாராளை நினைத்து கொள்ளுங்கள், அண்ணாளை நினைத்து கொள்ளுங்கள், ரூத்தை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் லோத்து மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாக்க, அதிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, அதாவது சீசர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இவ்வேளையில் நம்ம கூடி வந்திருக்கோம், நமக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு. எதுக்காக தெரிந்து பண்ணி சொல்கிறாருன்னா, இதில் 3 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவளுக்கு அநேக ஸ்லாக்கியங்கள், ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் கிடச்சிருந்தது. அநேக ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் எப்படின்னா, அவள் இருந்த காலகட்டத்தில் உலகத்தில் பக்திங்கிறதே இல்லாமல் இருந்தது. பக்தி யாருக்குமே, மனுஷங்களுக்குள்ள பக்தி இல்லை. ஆபிரகாம தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட போது கூட ஆபிரகாமுடைய தந்தை ஒரு விக்கிரகத்தை செய்கிறவராக இருந்தார். அப்போ ஆபிரகாம ஆண்டவர் முன்குறிச்சார். அந்த ஆபிரகாமுக்கு லோத்தோட மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, லோத்து அவங்க கணவர் ஒரு நீதிமானாக இருந்தார். நீதிமானாகிய லோத்துன்னு வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நீதிமானாக கணவரை அவ பெற்றிருந்தா, அந்த கல்யாணமானது நிமித்தம் ஆபிரகாமுக்கு மருமகளாக ஆகிற ஸ்லாக்கியம் கிடைச்சிது. அப்போ ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவருடைய நடவடிக்கைகளை கண்கூட பார்த்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைகள், ஒரு அட்மாஸ்பியர் கிடைச்சிருந்துச்சு. எல்லாம் கிடைச்சிருந்தோம். அவள் என்னன்னாக்க, அவள் மனசு முழுமையாக மனம் மாற்றம் அடையாமல் போனான். இப்போ நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் நமக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் கிடச்சிருக்கு, ஆவிக்குரிய அட்மாஸ்பியர் கிடச்சிருக்கு, நல்ல ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு, ஆவிக்குரிய ஒரு நல்ல சர்ச்சு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு கர்த்தரோட வார்த்தையை கேட்குறோம், நம்ம உட்கொள்கிறோம், ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்கிறோம். அப்படி எல்லாம் கிடைத்திருந்தும் நமக்கும் மனம் மாறுதல் அடையாத காரியங்கள் ஏதாவது இருக்குன்னு நான் ஆண்டவர் இவ்வேளையிலே வெளிப்படுத்துகிறார். அதான் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னா, அவள் முழுமையான பக்தி அவளுக்குள்ள இல்லை, வெளிப்படையான ஒரு பக்தி தான் இருந்தது. உள்ளான பக்தி அவன் இருதயத்துக்குள்ள, அவளுக்குள்ள ஆழத்தில் அந்த பக்தி இல்லாமல் இருந்துச்சு. அவள் வெளிப்புறமாக தான் அந்த அவளுக்குள்ள பக்தி இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் அந்த உள்ளான இதை பார்க்குறாரு. அப்போ அவளுக்குள்ள அந்த மாற்றம் வரவே இல்லை. நம்மளும் மற்றவர்களுக்காக நம்ம பக்தி வேஷம் தரிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை ஒவ்வொருவரும் சிந்திக்க சொல்கிறாரு. அதாவது நம்மளோட ஜெப நேரம் எப்படி இருக்குது? நம்ம இப்போ ஒரு கூடுகை ஐக்கியத்தில் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஆனால் நமக்கும் ஆண்டவருக்கும், காட் அண்ட் மீ, நம்மளோட உறவுகள் ஐக்கியத்தில் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு ஐக்கியம் எப்படி இருக்குது? நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரோட உறவு, இப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த அப்பா உறவு, அந்த உறவாடுதல் ஆண்டவரோட நமக்கு இருக்கா? அந்த ஐக்கியம் இருக்கா? ஆண்டவர் அந்த லோத்தோட மனைவிக்கு அவளுக்கு நிறைய ஸ்லாக்கியங்கள் கிடைச்சிருக்கு, ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் கிடைச்சிருந்துச்சு. ஆனால் அவளுக்குள்ள வெளிப்புறமான பக்தி தான் இருந்தது, உள்ளான மனசில் அந்த ஆழமான பக்தி இல்லை. அவள் ஆண்டவருக்கும் அவளுக்கும் ஒரு உறவு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போ அதனால தான் ஆண்டவர் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய
சீசர்கள்கிட்ட தான் இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குறிப்பிட்ட ஜனங்கள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஆசீர்வாதம். அதான் ஆண்டவரோட ஆசீர்வாதத்தெல்லாம் பார்த்து அவரோட அற்புதத்தெல்லாம் பார்த்து பெருக்கூட்ட ஜனங்கள்கிட்ட இந்த காரியம் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கிட்ட தான் சொல்கிறாரு. லோத்தின் மனைவியை நினச்சி கொள்ளுங்க. இந்த காரியம் லோத்தின் மனைவி இப்படி இருந்தனால நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி காரியம் இருந்தால் நீங்கள் வழி விலகி போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாதீங்க. நீங்கள் என்னோட எப்போயும் இணைஞ்சிருங்க. நம்ம அநேக காரியங்கள் ஆண்டு சொல்கிற இப்போ நம்ம நிறைய நேரம் ஜபிக்கும்போது நம்மளோட தேவைகளை சொல்லியே நம்ம ஜப நேரத்தை கடத்தி விட்டுறோமா? நம்மளோட தேவை தான் பெருசாக நினைக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு இது செஞ்சிருங்க ஆண்டவரே, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு இதை பண்ணிடுங்க ஆண்டவரே, அப்படி இப்படின்னு நம்ம ஒன்லி நம்மளோட தேவைகள் மட்டும் சொல்கிறோமா? நம்ம ஜப நேரத்தை எப்படி நம்ம இது பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட ஆண்டவரோட இருதயம் நம்ம இருதயமாக நம்மளோட மாறணும். அவருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் நம்மளோட ஏக்கமாக மாறணும். ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே, உங்களோட இருதயம் தான் என்னுடைய இருதயம், உங்களுடைய ஏக்கம் தான் என்னுடைய ஏக்கம் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக நம்ம ஆண்டரோட ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிற அப்படி ஒரு இருதயம் நமக்கு வேணும்னு சொல்லி ஆண்டு எதிர்பார்க்குறாரு. வேதத்தில் பார்த்தோன்னா ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் அநேக கிடச்சிருந்தும் அவங்க உலகத்தை பின்னிட்டு பார்த்தவங்க யார் பார்த்தோன்னா ஆண்டோடைய சீசர்கள். இயேசுப்பால வழி நடத்தின அந்த 12 சீசர்களே ஒருத்தங்க வழி விலகி போயிடுறாங்க. யூதாஸ் காரியோத்து அவன் எத்தனை பேர் அவர் பயிர் வழியாக போகும்போது அவங்க கூட போயிருப்பாங்க, அற்புத அடையாளம் செய்யும்போது கூட இருந்திருப்பாங்க, மலை பிரசங்கத்தப்போ கூடவே இருந்திருப்பாங்க. எவ்வளோ ஸ்லாக்கியம் கிடச்சிது, எத்தனை அற்புதங்கள் நடக்கும்போது கண்கூடாக பார்த்துருக்கு. இருந்தாலும் அவன் உலகத்தின் பின்பு சாஞ்சு பணத்தின் பின்பு சாஞ்சு அவன் வழி விலகி போனவனா ஆயிட்டான். அப்போ ஏசப்பாலே வழி நடத்தப்பட்டதுலேயே 12 சீசர்களே ஒருத்தர் ஒரு வழி விட்டு போய் உலகத்தின் பின்பு திரும்பி பார்த்தா நம்ம ஏமாத்துறோம். அநேக நாட்கள் நம்ம ஆவிக்குரிய ஜெபத்தில் ஒரு நடுக்கம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு அப்படி ஆண்டவர் அதுக்கு தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, நீங்கள் லோத்தின் மனைவியை நினச்சி கொள்ளுங்க, உங்களுக்கு அப்படியெல்லாம் நிறையா வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அநேக ஸ்லாக்கியங்கள் கிடச்சிருந்தோம், நீங்கள் ஸ்லிப்பாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் கவனமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் வேதத்தில் இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா கேயாசி, எலிசா தீர்க்கதரிசி அவரோட இருந்தவர் தான் கேயாசி. எலிசா எலியாவு கூட இருந்தார். எலியாவுடைய வரத்தை பார்த்து அவருடைய வல்லமைகளை பார்த்து ஆண்டவரே எலியாக்குள்ள வர எனக்கு ரெட்டிப்பாக வரணும் ஆண்டவரேன்னு எலிசா கேட்டபோது அவருக்கு கிடைச்சது அந்த ரெட்டிப்பான வரம் கிடைச்சது. அப்போ எலிசா கூட இப்போ கேயாசி இருக்காரு. அவர் எப்படி நினச்சிருக்கணும், ஆண்டவரே என் எஜமானுக்கு எலிசா அவருக்கு வர ரெட்டிப்பாக இருக்கே, எனக்கு அந்த ரெட்டிப்பாக வரணும் ஆண்டவர் அப்படின்னு வேண்டியிருந்தா எலிசாவுக்கோட வரம் ரெட்டிப்பாக கிடச்சிருக்கும். அப்போ எலியாவோட வரம் 4 மடங்காக கிடச்சிருக்கும் எலிசாவுக்கு. ஆனால் அவன் அப்படி கேட்காம நாகமான் அந்த படைத்தலைவன் நான் குஷ்டரோகத்தினால சோகம் கிடச்சி வந்தபோது எலிசா கிட்ட நல்ல பொருள் இதெல்லாம் கொடுத்து இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கும்போது அவன் வாங்கிக்கல, அவன் எதுவுமே எடுத்துக்கல. கேயாசிக்கு என்ன தெரியும், எலிசாவுடைய நாடி துடிப்பு கேயாசிக்கு நல்லா தெரியும். என் எஜமான் எப்படி, அவர் எதுவுமே வாங்கலை. அப்போ அந்த கேயாசிக்கு ஒரு உலகத்தின் பின்பு ஆசை, அந்த பொருள் ஆசை, உலகத்தின் மீது பொருள் ஆசை இதாகி அவன் பின்னிட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அவன் எடுத்துக்கொள்ளதுனால அவன் ஃபுல்லாக அவனுடைய ஆவிக்குரிய ஜீவமே இழந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை நினச்சி கொள்ளுங்க, உங்களுக்கு நிறைய ஆவிக்குரிய சிலாக்கியம் கிடச்சிது, அவங்களுக்கும் கிடச்சிது. கேயாசிக்கு எவ்வளோ ஆவிக்குரிய சிலாக்கியம், எவ்வளோ ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அவர் கூடவே இருந்திருக்காரு, எப்படியெல்லாம் சைனாய் வந்திருக்கலாம். அவர் உலகத்து பின்பு திரும்பி பார்த்துட்டாரு. அந்த யூதாஸ் காரியத்து ஏசப்பா கூடவே இருந்தவர். அவங்க திரும்பி பார்த்தனால அவங்க ஜீவகாலை அவங்க இழந்து போயிட்டாங்க. அதான் லோத்தின் மனைவியை நினச்சிக்கிறதுக்கு முதல் காரியம், நமக்கு அநேக ஸ்லாக்கியங்கள் கிடைத்திருந்தும் நாம் மனம் மாறாமல் போவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் காரியம் ஆண்டவர் சொல்கிறார். 2வது காரியம் ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, லோத்தோட மனைவி செய்த பாவம். அது என்னன்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். லோத்தோட மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். பாருங்க, ஒரே லைன்ல முடிஞ்சு போச்சு அவளோட பாவம். என்னன்னா பின்னாடி பார்த்ததுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா, உடனே உயிர் போயிடணுமா, இப்படி ஒரு தண்டனை நினச்சா ஆண்டவர் சொல்கிறாரு,
பின்னிட்டு பார்த்தது சின்ன காரியம்தான், அதுதான் அவளோட உள்ளான இருதயத்தை காமிச்சு கொடுக்குது. உள்ளான குணத்தை பின்னிட்டு பார்த்தது சின்ன காரியம்தான், அதான் உள்ளான குணத்தை காமிக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பின்னிட்டு பார்த்தது சின்ன காரியம்தான், ஆனால் அவளோட கீழ்ப்படியாமை காமிச்சு கொடுக்குது. அவள் கீழ்ப்படியாதனால அவளோட பிள்ளைகள் 2 மகள்கள் அவள் மூலமாக மோவாப்புங்கிற சந்ததி, அம்மோன்கிற அருவருப்பான சந்ததிகள் வருவதற்கு காரணமாக அமைஞ்சிருச்சு. பின்னாடி பார்த்தது பின்னிட்டு பார்த்தது சின்ன காரியம்தான், அவளுடைய அவ்விசுவாசத்தை காமிச்சு கொடுத்துச்சு. அவள் அவ்விசுவாசமா சோதம் குமாரையா அவர் அழிக்க போறாரா அப்படின்னு சொல்லி அவளோட அவ்விசுவாசம் அதனாலே பின்னிட்டு பார்க்க வச்சது. இன்னும் பின்னிட்டு பார்த்தது ஒரு சின்ன காரியம்தான், அவள் உலக பிரகாரம் உள்ள ஆசையை காமிச்சு கொடுத்தது. அவள் திடீர்னு எல்லாம் கூட்டிட்டு போறாங்கன்னா, ஐயோ இது என்னது, இப்படி அது எவ்வளோ பொருட்கள் நம்ம வச்சுருப்போம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை நட்டெல்லாம் வச்சுருப்போம், பொருட்கள் எவ்வளோ இருக்கும் வீட்டில், ஐயோ இதெல்லாம் என்ன ஆகுமோ என்னென்ன உலகத்தின் மீது ஆசையில் அவள் பின்னிட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இப்போ லோத்தோட குடும்பத்துக்கு பரலோகத்துலேருந்தே டைரெக்டாகவே ஒரு எச்சரிப்பு வந்துச்சு. அவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேவ தூதனை பார்க்குற ஸ்லாக்கியம் இந்த லோத்தோட மனைவிக்கு கிடச்சிது. இன்னும் தேவ தூதன் கையை பிடிச்சா சரீர ரீதியான கையை பிடிச்சி சோதம் குமரை விட்டு வெளியில் கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது கிடச்சும் அவள் என்ன பண்ணா, உடம்பு வந்துருச்சு சோதம் குமரை விட்டு வெளியில், இருதயமும் சோதமில் தான் இருந்துச்சு. அவள் இருதயம் சோதமில், நம்ம இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்மளோட பார்வை இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் பின்னிட்டு பார்க்குற அனுபவம் ஒருபோதும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அவளோட கீழ்ப்படியாமைனால என்ன காரியம் நடந்துச்சு, அவளோட அவ்விசுவாசத்தினால என்ன இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. அவளோட வாழ்க்கையே அவளோட ஓட்டப்பந்தயம். இப்போ பார்த்தீங்கன்னா கலாத்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆவில ஆரம்பம் பண்ண நீங்கள் மாமிசத்தில் முடிஞ்சு போயிச்சான்னு சொல்லி பவுல் வேதனையோடு எழுதுறத பார்க்கலாம். இதுதான் இப்போ லோத்தோட மனைவி காரியத்தில் நடந்தது. அவ ஆவில ஆரம்பம் பண்ணா, ஓடுறா, ஆனால் பாதியிலே அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவள் வாழ்க்கை ஓட்ட பாதியிலே முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணிட்டீங்க, சாரால போல ஓட ஆரம்பிச்சிட்டிங்க, அண்ணால போல ஓட ஆரம்பிச்சிட்டிங்க, ஆனால் மாமிசத்தில் ஒருபோதும் உங்கள் ஓட்டம் முடிஞ்சிடக்கூடாது. அதனால் லோத்தோட மனைவியை நினச்சிக்கொள்ளுங்கன்னு சொல்லி சீசர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆரம்பிச்சுட்டு ஓடுறீங்க, அந்த ஓட்டத்தில் நிற்காதீங்க, ஆவிக்குரிய ஜீவத்தில் ஓடிடுங்க. அந்த தேவதூதர் மேலே அவங்க தேவதூதர்கள் கண்களில் கிருபை கிடச்சி இறக்கம் கிடச்சி ஆபிரகாம் திறப்பில் நின்று ஜெபித்தது நிமித்தம் அவங்களுக்கு அவ்வளோ கிருபை கிடச்சிது, இரக்கம் கிடச்சிது, கையை பிடிச்சி வெளியில் கொண்டு போகிறாங்க. அப்போ இவ்வளோ ஸ்லாக்கியம் கிடச்சிருந்தோம், அவள் எல்லாத்தையும் விட்டுட்டா. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தில், நம்ம சொந்த பந்தங்களில், உற்ற உறவினர்களை, ஐயோ நம்ம இந்த குடும்பத்தில் நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த இதை செய்யணும், இது இந்த நல்லது கெட்டதுக்கு ஐயோ இவங்க வருவாங்களோ வரமாட்டாங்களோ, இந்த இதுக்கு அவங்களோட உதவி வேணுமே, ஐயோ இந்த காரியம் அவங்க இல்லாமல் நடக்காதே அப்படின்னு நம்ம உலக பிரகான மனிதர்களை நம்ம நோக்கி பார்த்தோன்னா நம்ம உலகத்தின் பின்னிட்டு திரும்புவவர்களாக ஆயிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி ஆகாதீங்க. நீங்கள் என்னையே நோக்கி பாருங்கள், இன்னும் கொஞ்ச காலம்தான், என்னை நோக்கி பாருங்கள். இந்த ஆவிக்குரிய ஜீவத்தில் என்ன நோக்கி பார்த்து ஓடிவாங்க. கலப்பையில் கை வச்சுட்டீங்க, பின்னிட்டு திரும்பாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், கலப்பையில் கை வச்சுட்டீங்க, பின்னிட்டு திரும்பாதீங்க. கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ உபத்திரமோ வேதனையோ என்ன இருந்தாலும் அதை சகிக்கிறதுக்கு பலன் ஆண்டவர் தருவார். கொஞ்ச காலம்தான், நீங்கள் ஓடி வந்துருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம உலகத்தின் காரியங்கள் மனுஷன் நோக்கி பார்த்தோன்னா நம்ம விழுந்து போயிடுவோம், உலகத்தின் முன்பு திரும்பி பார்க்குறவங்களா ஆயிடுவோம். அப்படி ஆகக்கூடாது. ஆவியில் ஓட ஆரம்பிச்சிட்டிங்க, ஜீவ கிரீடத்தை வச்சுட்டு ஏசப்பாங்க நிற்கிறாரு, இன்னும் கொஞ்சம் அவர் முகத்தை பார்த்து ஓடிடுவோம். நம்ம அங்கங்கே பார்த்தோன்னா நம்ம வழிவிலிக்கு போயிடுவோம். ஏசப்பா நோக்கி பார்ப்போம், அவரோட முகத்தை நோக்கி பார்ப்போம், நம்ம ஓடி வந்துடுவோம். ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் ஓடி வந்துருங்க, என்ன நோக்கி வாங்க, நீங்கள் வேற எங்கேயோ பார்க்காதீங்க, நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க,
கலப்பையில் கை வச்சிங்க, பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வேலையில் ஒரு எச்சரிப்போட ஆண்டவர் வேலை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ காலங்கள் இப்போ சமீபத்தில் நடக்கிற எல்லாமே பார்க்கும்போது ஆண்டவருக்கு அதி சீக்கிரத்தில் இருக்குது. நம்ம சிலுவை உலகம் என் பின்னால் சிலுவை என் முன்னால் என்று சொல்ல முடியாத சிலுவை நோக்கி, சிலுவை சுமக்கிறது பாடுதான், வேதனை தான், உபத்திரம் தான். ஆனால் அதை தாங்கி கொள்கிற பலன் ஆண்டவர் கொடுப்பார். தானிக்கு மேலாக அவர் ஒருபோதும் கஷ்டப்படுத்த விட மாட்டார். அப்படி தள்ளாடி போகும்போது தாங்கி பிடிக்க அவர் வல்லவராக இருக்கார். ஆனால் நம்ம எண்ணங்கள் மட்டும் சிதறி போய்விடக்கூடாது. எண்ணங்கள் உலகத்தின் பின்பு போயிடக்கூடாது. அதுதான் ஆண்டு சொல்கிறாரு. ஆவியில் ஆரம்பித்து ஓடினான் சிம்சோன். ஆவியில் ஆரம்பித்து நல்லா தான் ஓடினான். அவனுக்கு எல்லா அபிஷேகமும் கிடச்சிது. ஆனால் உலகமாகிய தெளிலால் மடியில் படுத்து அவனுடைய ஜீவிய காலமெல்லாம் அவனது இழந்து போயிட்டான். எல்லாமே இழந்து போயிட்டான். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. மேகம் போல திரளான சாட்சிகளை நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த வேதத்தில் மேகம் போல திரளான சாட்சிகள், எவ்வளோ தேவ பிள்ளைகள் சாட்சியாக இருந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதை பார்த்துட்டு ஜீவிய காலம் ஃபுல்லாக நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் மட்டும் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய கிரியைகளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தனால உப்பு தூணானால் அவள் செய்த பாவம் அது ஒன்று தான். நம்ம அது மாதிரி நம்ம போய்விடாதபடி நம்மளோட ஓட்ட பயணம் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஓடுறோம், மாமிசத்தில் முடிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் இவ்வேளையில் 2வது காரியமாக நம்ம மட்டும் பார்த்து சொல்கிறாரு. 3வது காரியம் என்ன சொல்கிறாருன்னா, லோத்துவின் மனைவிக்கு கிடைத்த தண்டனை. என்னப்பா பின்னாடி திரும்பி பார்த்தனால உடனே சடுதியாக அப்படி மரணமா? அவளுக்கு ஆண்டவரே சாரி ஆண்டவரே, தப்பு ஆண்டவரே மன்னிச்சுக்குங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சாரி கேட்கறதுக்கிட்ட டைம் இல்லை, ஒரு சிந்திக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. இப்படி சடுதியான மரணம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, துணிகரமாக பாவம் செய்தால் தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு சொல்கிறார். தெரிந்தே ஒருத்தங்க பாவம் செய்தால் தண்டனை உண்டுன்னு ஆண்டவர் இவ்வேளையில் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று 3வது காரியமாக ஆண்டவர் சொல்கிறாரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜீவித்தில் சூழ்நிலை நம்ம உண்மையாக ஆண்டவர் ஆவிக்குரிய சூழ்நிலை உண்மையாக ஆண்டருக்காக உண்மையாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம இடறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ லோத்தோட மனைவி ஆபிரகாமோட மருமகளாக இருந்தவ தான். லோத்தோட மனைவிக்கு லோத்தோட குடும்பத்துக்கு டைரெக்டாக பரலோகத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு வந்தது உண்மைதான். லோத்தோட மனைவிக்கு தேவதூதர்களை பார்த்து ஸ்லாக்கியம் கிடச்சி உண்மைதான். தேவதூதர்கள் அவரோட சரீர கையை பிடிச்சி சோதகமரை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போனது உண்மைதான். எல்லாம் இருந்தும் அவள் துணிகரமாக திரும்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவள் துணிகரமாக தெரிந்தே பாவம் செய்ததுனால அது தண்டனை இம்மீடியட்டாக சடுதியாக வந்துச்சு. ஒரு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதை நாம் வேதத்தில் பார்த்தோன்னா ஓப்னி பினகாஸ், ஏலியோட குமாரர்கள் ஓபினி பினகாஸ் 2 பேர். ஏலி அவங்க ஒரு ஆசாரியராக இருந்தவர் தான். ஓபினி பினகாஸ் ஆசாரியர் அந்த வம்சத்தில் வரவங்க தான். அவங்க அந்த ஊழியம் செய்கிறவங்க தான். ஆனால் அவங்க துணிகரமாக பாவம் செஞ்சாங்க. தேவ சமூகத்தில் துணிகரமாக பாவம் செஞ்சாங்க. அதனால் என்ன ஆச்சு? சடுதியான மரணம். ஒரு யுத்தத்தில் 2 பேரும் அட் அ டைம் இறந்து போனாங்க. அப்படி ஒரு சடுதியான மரணம் வந்துச்சு. இன்னும் நம்ம வேதத்தில் பார்க்கணும், கோராகின் புத்திரர்கள் மோசேக்கு எதிராக அவங்க பயங்கரமாக ஏதோ கலவரம் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. உடனே என்னாச்சு? சடுதியாக பூமியை பிளந்து அப்படியே பூமி விளங்கி போட்டுச்சு கோராகோட அந்த கூட்டத்தார் எல்லாரையும். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அவங்களுக்கு டைம் கிடைக்கல. ஐயோ நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்கெலாம் டைம் கிடைக்கல. சட்டுதியான ஒரு தண்டனை இம்மீடியட்டாக கிடச்சிது. அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோன்னாக்க அனனியாள் சப்பீராள், அது எல்லாமே காணிக்க கொண்டு வைக்கிறாங்களே, நிலத்தை விற்று அதெல்லாம் கொடுக்குறாங்களே. ஐயோ நம்ம குடும்பம் மட்டும் காணிக்க கொண்டு கொடுக்கலன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுது? குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? யாராவது எதாவது சொன்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க விற்று அவங்க அப்படி கொண்டு கொடுத்து அவங்க சுய கௌரவத்தை, குடும்ப கௌரவம் என்ன ஆகுதுன்னு நினச்சி அவங்க காணிக்க கொண்டுறது அந்த இருதயத்தை பார்க்குற. அதனால தான் அவங்க தப்பும் பண்ணுறாங்க. அதனாலே சடுதியான மரணம் உடனே ஆகுது. அவங்க சிந்திக்கவோ சாரின்னு கேட்குறதுக்கோ ஆண்டவர் நேரத்தை கொடுக்கல. அதே மாதிரி நம்மக்கிட்டே ஆண்டவர் சொல்கிறாரு, துணிகரமான பாவம் தெரிந்தே பாவம் செய்கிறோம், பரவாயில்ல நம்ம ஆண்டவர்கிட்ட சாரி கேட்டுக்கலாம்,
சரி மன்னிச்சிருவார் ஆண்டவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வந்து இது யாருக்கு சொல்கிறாருன்னா சீசர்களுக்கு சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் சொல்கிறாரு. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓடுறது உண்மைதான், நீங்கள் உங்களோட கிரியைகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு செகண்டில் நீங்கள் தெரிந்தே ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அது சடுதியான தண்டனை, அது தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் இவ்வேளையில் நம்மளோடு பேசிகிட்டு இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவ்வேளையில் ஆண்டவரே எங்களோடு நீர் ஆண்டவரே அப்பா லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்ற அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே இந்த காரியங்கள் மூலமாக ஆண்டவரே லோத்தின் மனைவியை நினைத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களுக்கு 3 காரியங்கள் மூலமாக எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஒரு பாசிட்டிவ் கேரக்டரோடு ஆண்டவரே நீங்கள் பேசலாம் ஆண்டவர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்பா ஜீவிய காலத்தை பாதியிலே முடித்த அப்பா ஆண்டவரே அப்பா ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளாமல் இழந்து போன ஆண்டவரே லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கும் ஆண்டவரே அவளுக்கு கிடைத்தபடி எங்களுக்கு எவ்வளவோ ஆவிக்குரிய சிலாக்கியங்கள் கிடைத்திருக்கு, ஆவிக்குரிய ஐக்கியங்கள், ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவரே, ஆவிக்குரிய திருச்சபை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே சத்தியத்தை ஆழமாக அறிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைத்திருந்தோம். அப்பா எங்கள் இருதயத்தில் நாங்கள் மனம் மாறுதல் அடையாமல் போகிற காரியங்கள் இருக்குமானால் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மோடு இருக்கிற ஐக்கியம், உறவாடுதல் ஆண்டவரே அப்பா கார்டன் மீங்கிற உறவுல நாங்கள் ஸ்ட்ராங்காக நிலைத்திருக்க எங்கள் சிந்தனைகள் ஒருபோது சிதறிவிடாதபடி உமையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்பா உம்மோடு கூட அந்த யூதாஸ்கோரியத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே வழி விலகி போனானே, கேயாசி வழி விலகி போனானே அப்பா அப்படிப்பட்ட அப்பா இல்லாதபடி ஆண்டவரே உம்மை இறுக பற்றி கொண்டு அப்பா நாங்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓட ஆரம்பித்தோம் ஆண்டவரே. இறுதி வரை ஆண்டவரே ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இறுதி வரை நிலை நிற்பனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவரே அதபடி நாங்கள் நிலைத்திருக்க அப்பா கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பின்னிட்டு பார்த்து உப்பு தூணலானார் ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை பின்பு ஒருபோதும் சாய்ந்து விடாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா சிம்சோன் ஆண்டவரே ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாமிசத்தில் முடிந்து விட்டானே ஆண்டவரே, அதுபோல நாங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி ஒருபோதும் மாமிசத்தில் எங்கள் சிந்தைகளோ செயல்பாடுகளோ எண்ணங்களோ இல்லாதபடி ஆண்டவரே இறுதி வரை கடைசி வரை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஓடி முடிக்க நீர் கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எங்களோட பலன் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே ஒரு காலத்தில் அப்பா பாவு குளிந்து விழுந்த எங்களை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி உன்னதத்தினரை அழைத்து வருகிற தேவனே, இறுதி வரை நடத்துகிற விசுவாசத்தை தூக்குனரும் நீர் தான் ஆண்டவரே, முடிக்கிறவரும் நீர் தான் ஆண்டவரே. அப்பா துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்தருளும் என்று அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே தாவீது ஜெபித்தபடி நாங்கள் அனுதினமும் எங்களோட ஜெபம் இதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அனனியால் சப்பீரால் ஆண்டவரே அவங்களாம் துணிகரமாக பாவம் பண்ணி ஆண்டவரே அப்பா இழந்து போனார்களே, அவர்களுக்கு ஓட்ட காலம் முடிந்து போய்விட்டதே, அதுபோல இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் இறுதி வரை நிலை நிற்க அப்பா எங்களோட பலன் ஒன்றுமே ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே உம்மை பின்பற்றி களைப்பில் கை வைத்து விட்டோம், பின்னிட்டு திரும்பாதபடி ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க எசப்பா உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்க எங்கள் ஜீவ காலம் எல்லாம் ஓடி முடிக்க நீர் பலன் தாரும் ஆண்டவரே. நீர் அப்படியே பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.